ஹலோ மக்களே! மீண்டும் ஒரு புத்தம் புது வீடியோ உங்கள சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நம்ம வந்து கங்குவா மூவி வந்து பத்தி வந்து நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு நெட்ல ஃபுல்லா வந்து சுத்திட்டு இருக்கு. போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஆ சூர்யாவுடைய நிகழ்காலம் அதாவது மாடர்ன் காலத்துக்கும் ஆ ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சங்க காலம் பத்தி வந்துட்டு போகுது. அதாவது 2024 வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து காட்டிர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 செஞ்சுரி, 19 செஞ்சுரி அந்த மாரி வந்து பின்னாடி போயிருது. ஸோ வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஓகே. நிகழ்காலத்துக்கும் சூர்யாவுடைய கடந்த காலத்துக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு முன்ஜென்மம் மாரி அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்ற விஷயத்த வந்துட்டு இந்த மூவி வந்து சொல்ல வருதுன்றது வந்து நமக்கு வந்து இனிஷியலாவே புரிஞ்சிருது. ஸ்டார்ட்டிங்லயே என்னன்னா அந்த கடந்த கால சூர்யாவுக்கும் வந்து நிகழ்கால சூர்யாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணணுன்ற அந்த ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுண்டி ஹண்டிங்ன்ற இந்த ஒரு கான்செப்ட் வந்து படத்துல வச்சிருக்காங்க. அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ வந்து இந்த ஆ நிகழ்கால சூர்யாவோட கடந்த கால சூர்யா கதை வந்துட்டு ஒரு மாரி இம்ப்ரெசிவா நல்லா கேட்சியாவே இருந்துச்சு. ஒரு மாரி என்ன நடக்குது? அப்படின்ற மாரி வந்து பார்க்குற மாரி வந்துட்டு நம்மள வந்து சீட்ல வந்துட்டு ஸ்டெடியா வந்து உட்கார வச்சதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சும்மா வந்து சொல்லக்கூடாது. விளையாடியிருக்காங்க. தாறுமாறா விளையாடியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 400 கோடின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா தான் வந்துட்டு போகுது. ஒரு மாரி போர் அடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டோரி வந்துட்டு ஒரு மாரி என்ன சொல்றது? அதாவது என்ன கதை அப்டின்றது வந்துட்டு இல்லாம, தெளிவா வந்துட்டு அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வந்துட்டு மூவி வந்து ஒரு மாரி ரொம்ப தடுமாறுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல ஒரு முதல்ல ஃபைட்லாம் வந்துட்டு வருதுங்க. அதெல்லாம் ஆக்சுவலா வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. அது வந்து சூர்யாவோட மாஸ் வந்து காட்டுது. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சோலோவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒரு 500 பேர் வந்து இந்த காட்டுல வந்து இந்த செட்டப்லாம் வந்து பண்ணி வந்து கொல்ற மாரி வந்துட்டு வந்து எதிரிகள வந்து கொல்ற மாரி வந்து காட்டுவாங்க. அதெல்லாம் சூப்பராவே இருக்கும். இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்த அயல்நாட்டு படையினர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 பேர் வந்துட்டு கப்பல்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்து பயணத்துல வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஆ நிலத்த வந்து தேடி ஆக்சுவலா வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து ஒரு 5 நிலங்கள் வந்துட்டு இந்த படத்துல வந்து சொல்றாங்க. ஸோ அந்த 5 நிலங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து அந்த படை அதாவது ஃபாரின் படையினர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து இத வந்து செலக்ட் பண்றாங்க. அதாவது சூர்யா இருக்கக்கூடிய பெருமாச்சின்ற அந்த ஒரு நிலத்த வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ பெருமாச்சின்ற அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சூர்யாவுடைய அந்த ஒரு இதுன்றதுனால, அவங்க வந்து கப்பல் கட்டுறதுல வந்து ரொம்ப திறமையான ஆளுங்க அப்படின்ற மாரி வந்து நமக்கு வந்து மூவியோட ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க சொல்றாங்க. அ ஸோ வந்து அதனால வந்து அ டைரக்ட்டா இப்ப வந்து உள்ளார இறங்குறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து சூழ்ச்சி பண்ணி தான் வந்து உள்ளார வந்துட்டு இறங்கணும் அப்படின்றத வந்து போஸ் வந்து அ மென்ஷன் பண்றதுனால, மீன் பண்றதுனால, நட்டி அலைஸ் நட்ராஜ் அவர் இருக்கார்ல, சதுரங்க வேட்டையில வந்து நடிச்சிருப்பார்ல. ஸோ அவர வந்து இந்த ஒரு இதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவர் வந்து தங்க காசுக்காக வந்து இந்த மாரி வந்து சரி ஓகே நான் வந்து பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வந்து அவர் வந்து உள்ளார வந்து அவர் ஊருக்கு வந்து போய் வந்துட்டு எனக்கு இந்த மாரி வந்து வேணுன்ற மாரி சூர்யாவோட அப்பா தான் வந்துட்டு இந்த பெருமாச்சி இதுக்கு வந்து நிலத்துக்கு வந்து தலைவர். ஸோ அவர போய் பார்த்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாரி எங்க நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாரி இனிஷியலா வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. கேட்குறாரு. அது அது மாரி வந்து அவங்களும் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. சூர்யாவோட அப்பாவும் அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா வந்து நட்டி எல்ஐஸ் நட்ராஜ் வந்து அவர் வந்து காட்டுக்குள்ளார வந்து போகும்போது, அவங்களுடைய ஆளுங்கள வந்துட்டு சைலன்ட்டா வந்து வச்சிருக்காப்படி. ஸோ வந்து அதில என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி எல்லாரையும் வந்து கொல்றாங்க. அந்த 100 பேரையுமே கொன்னு, அவங்களோட வந்து மணிக்கட்டு வந்து இந்த அளவு வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி 100 கை வந்து வெட்டி வந்து எடுத்து கொண்டு போய் வந்து குடுக்குறாங்க. அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. 100 கைகள் வந்து வெட்டி கொண்டு வந்து குடுத்தேன் அப்டின்னா, ஒவ்வொரு கைக்கும் 2 பொற்காசுகள்ன்ற மாரி வந்து இந்த இது ஆங்கிலேய படைகள் மாரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு படையினர். அவங்க சொல்லியிருக்கிறனால அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குறாங்க. ஆ ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 100 பேரையுமே கொன்னுடுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 99 பேர் கொன்னுடுறாங்க. அதுல வந்து இவரு வந்து கருணாஸ் மட்டும் வந்து தப்பிச்சிடுறாரு. அவர் வந்து தப்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா, அவரோட கைய வந்து வெட்டி வந்துட்டு அவர் வந்து அந்த இதுல வந்து குவியல்ல வந்து போட்டுறாரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவரும் நட்டியும் கொண்டு போய் அந்த கையெல்லாம் குடுத்துட்டு இந்த இந்த தங்க காசெல்லாம் கூட வாங்கிக்கிறாரு. அதே மாரி வந்து 2வது டைம் போய் இன்னொரு 100 பேர் வேணும். வேலை நல்லா வேகமா நடக்குது அப்படின்ற மாரி சொல்லி கேட்கும்போது, நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதனால வந்து மறுபடியும் வந்து கூட்டிட்டு போறாங்க. இன்னும் 100 பேர் கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வந்து இப்ப வந்து காட்டுக்கு போயிட்டு, இப்ப வந்து இது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கும்போது தான், கருணாஸ் வந்து அதுலருந்து எஸ்கேப் ஆயிறது வந்துட்டு அதுல வந்து அப்ப வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து கருணாஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஊருக்குள்ளார. இந்த மாரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி. இது தெரியாத மாரியே செகண்ட் வந்துட்டு போய், யார் வந்து யாரோட தூண்டுதல்ல நட்டி வந்து பண்றாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து
போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சூர்யாவோட என்ட்ரி ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரமே கிராஸ் ஆகிடுது. அப்புறம் தான் சூர்யாவே உள்ளார வந்துட்டு வந்துடுறாரு. ஐ மீன் வந்து அதாவது 18th செஞ்சுரி சூர்யா வந்து அப்போ தான் உள்ளார வராரு. ஸோ அந்த என்ட்ரிலாம் பார்க்கும்போது சும்மா மாசா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து சூர்யாவுக்கு வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ இதாக வந்துட்டு மிரட்டலாக வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து இந்த இது அந்த நட்டியோட ஃபேஸ் கிட்ட வச்சு நலமான்னு வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு சீன். அந்த சீனுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து தியேட்டரில் விசில் பறக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைட்லாம் நடந்து வந்துட்டு அந்த நட்டியோட கூட்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நட்டி வந்து அடித்து எல்லாம் இது பண்ணி வந்து இது பெருமாச்சி நிலத்துக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க சூர்யாவோட ஆளுங்க. அங்கே கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நட்டி வந்து உயிரோடு வச்சு எரிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நட்டியோட ஒய்ஃப் வந்துட்டு 2 பேருமே வந்து ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே அவங்களுமே போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து சூர்யாவோட ஃபேமிலி வந்து சூர்யாவோட மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களும் அந்த குடும்பமும் சேர்த்து வந்து சாகணும் அப்படின்ட்டு. அப்புறம் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த நட்டியோட பையன் வந்துட்டு இருக்கான். அவனை வந்து காப்பாற்றி வந்து வளர்த்து அவர் வந்து அந்த பையனை வந்து மெயின்டைன் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவியில் வந்து மிடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து அந்த பையனை வந்து காப்பாற்றணுன்றதே தெரியாத மாதிரி வந்து அந்த பையன் கடைசியில் அவன் வந்து நெஞ்சில் வந்து கத்தி இறக்கிட்டு சூர்யாவோட நெஞ்சில் வந்து கத்தி இறக்கிட்டு ஃபைட் நடுவில் அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அரக்கர்கள் பதில் அர்த்தர்கள்ன்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை பண்ணுறது, ஈவிரக்கம் இல்லாமல் கொலை பண்ணுறது, அவங்களுடைய உடைமைகள்லாம் திருடுறது, அவங்களோட சொத்துக்களை திருடுறது, அதுதான் அந்த நிலத்தில் இருக்கிறவங்களுடைய வேலை ஆக்சுவலி. ஸோ வந்து பாபி தேயோலை வந்து போய் பார்க்கும்போது வந்து அவங்க பாபி தேயோல் வந்து ஓகே சொல்லிடுறாரு. அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு மிகப்பெரிய கூட்டத்துக்கு அவர் வந்து தலைவராக இருக்கார். ஸோ வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 பசங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுடைய இது கீழே ஸோ வந்து பாபி தேயோலுக்கு வந்து செம்ம கோவம் வந்துட்டு அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கூட்டத்தெல்லாம் வந்துட்டு படைகள்லாம் திரட்டிக்கிட்டு வந்து இதுக்கு பெருமாச்சி நிலத்தை நோக்கி வந்து ஃபைட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ வந்து அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கருங்காடு வந்து நோக்கி வந்து எல்லா லைட்லாம் வந்துட்டு எரியுது. அந்த தீப்பந்தம்லாம் கருங்காடு நோக்கி எரியுது. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கப்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்காடு வந்து நோக்கி வந்து திருப்பிடுறாங்க. அந்த கருங்காடு உள்ளார போனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீரர்கள் வந்துட்டு சூரியன் வந்து கொண்டுடுறாரு. ஏன்னா வந்து இந்த நெருப்பில் கொண்டுடுறாரு, நீரில் கொண்டுடுறாரு, அப்புறம் அந்த பாறைகளை எல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய பேர் வந்து கொண்டுடுறாரு. அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக வந்து செய்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பையன் வந்து ஓடி வந்து அவன் வந்து கத்தி வந்து கொடுக்குறான். நீர் இதெல்லாம் பூந்து எல்லாரையுமே வந்து கொண்டுடுறாரு. அதெல்லாம் வந்து வர வச்சு எல்லாரையும் கொண்டுடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாபி தேயோலோட ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரத்தர்களுடைய தலைவன் தான் பாபி தேயோல். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து அமுச்சு விட்றாங்க. அவன் போய் வந்து அந்த பையனை வந்து வலை போட்டு வந்து அவங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கப்பலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவ்வளோ ஃபைட்டையும் அங்கே வந்து முடிச்சதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்ணுறாருன்னா வந்து பாபி தேயோல் சொல்கிறாரு, நீ வந்து நிலத்துல தான் வந்து நீ வந்து வந்து சீனு இங்கே வந்து தண்ணியில் வந்து நான் தான் வந்துட்டு கிங்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இந்த டைலாக் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்துட்டு அந்த கடலுக்கு வந்து குதிச்சு எவ்வளோ நேரம் நீச்சல் அடிச்சு போயிருப்பான்றதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் வந்து இமேஜின் பண்ணிக்க வேண்டியது தான். அவர் வந்து கப்பலுக்கு போயிடுறாரு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபி தேயோலோட வந்துட்டு சண்டை வந்துடுது. ஃபுல்லாக சண்டை போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையனை வந்து நட்டியோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப்பலில் வந்து வெளியில் வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷார்க்கெல்லாம் வந்து எகிரி பெரிய பெரிய மீன்லாம் எகிரி அது வந்து அவனை வந்து சாப்பிட பார்க்குது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து சேஃப்கார்டு வந்து பண்ண வந்து சூர்யா வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூர்யா வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து வந்து அந்த பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபீலிங் ஆகி அவன் வந்து அவனை வந்து கட்டியிருக்க அந்த கைத்தை வந்து கட் பண்ணி வந்து விழுந்து செத்து போயிடுறான். தண்ணியில் அந்த மீனில் விழுந்து செத்து போயிடுறான். அது வந்து எதுக்காக வந்து அவனை வந்து சங்க காலத்துல வந்து அவனை கொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து அவன் செத்துடுறான். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாம் நடக்கும்போது இதுவும் காட்டுறாங்க. அஸ் வெல் அஸ் வந்து மாடர்ன் இதில் வந்து 20th செஞ்சுரியில் வந்து சூர்யா வந்து இதே மாதிரி வந்து சீக்வன்ஸ் வந்து இதில் போயிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரி வந்து காட்டுறாங்கன்னா கத்தி கோடாரியோட காட்டுறாங்கன்னா இதில் வந்து துப்பாக்கி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன்ற மாதிரி வந்து இதில் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு இதில். ஸோ வந்து இதையும் காட்டுறாங்க, அதையும் காட்டுறாங்க, சைட் பை சைட் காட்டுறாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு இது வந்து பிளாட் மிஸ் பண்ணுதுன்ற மாதிரி வந்து இருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பாபி தேயோல் வந்து இன்னுமுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அது செகண்ட் பார்ட்டில் தான் நமக்கு என்ன. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து இந்த 18th செஞ்சுரியில் இருந்த அந்த பையனை வந்து
காப்பாற்ற முடியாமல் போனதுனால வந்து இப்போ இருக்கக்கூடிய 20th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய சூர்யா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து புரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய சூர்யாவுக்கு ப்ராப்பராக வந்து அதாவது இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வருதுன்ற மாதிரி வந்து ஒரு இது காட்டவே இல்லை. அதாவது அந்த ஒரு இதனால தான் அந்த பையனை காப்பாற்ற வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காட்டவே இல்லை. படம் பூரா அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு என்னன்னு தெரியல, நான் காப்பாற்றணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து போகிறாரு. ஆனால் அந்த பையனுக்கு மட்டும்தான் வந்து தெரியுது இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூர்யா, அதாவது சங்க காலத்தில் இருந்த சூர்யா, 18th செஞ்சுரியில் இருந்தவர் அப்படின்றது வந்து அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போவும் வந்து சூர்யாவுக்கு வந்து புரியலை. ஸோ அதுதான் வந்து படத்தோட எண்டிங். அப்போ எனக்கு ஏன்னு தெரியல, அவனை வந்து பார்த்தாலே காப்பாற்றணும் போல இருக்குது, அவனை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குன்ற மாதிரி வந்துட்டு அந்த பையனை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மூவியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க, இப்போ எண்டிங் பார்ட் வந்துட்டோம் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. அவனால் வந்து மைண்ட் மூலமாகவே அவனால் வந்து ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறான். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு லேப் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு லேப் இருக்குது, அந்த லேப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். அப்புறம் அந்த காரில் வந்துட்டு ஆந்திரத்தில் வந்து பறக்க விட்றான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவன் வந்து அவனோட மைண்ட்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து கிளியராக வந்து நமக்கு சொல்லலை. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து விட்டுட்டாரு. அதாவது ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவர் வந்து எதிர்பார்த்துருப்பார் கண்டிப்பாக, எல்லா மூவிலும் அதை பண்ணுறது தான். ஸோ அந்த ட்விஸ்ட் வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு வைக்காமல் நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு விட்டுட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓரளவு நல்லா வந்து வசூல் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் பார்ட் வரும். இல்லைனா வந்து மேபி செகண்ட் பார்ட் வந்து பிளான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா ஆல்ரெடி எடுத்துட்டாங்களா தெரியல. பேஸ்ட் ஆன் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய இந்த ரிவ்யூஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பார்ட் வந்துட்டு வருன்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது எல்லாம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் இதில் வந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்து இது பண்ண வச்சு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்துட்டு வரா அப்படி. ஸோ சூர்யாவோட தம்பி கார்த்தி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18th செஞ்சுரியில் இருக்காரு, இந்த இதுலேயும் வந்துட்டு இருக்காரு. ஆனால் சூர்யாவுக்கு மட்டும் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்து மாடர்ன் டேயில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து இவங்க வந்து என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தது வந்து கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ணி என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்து இவங்க வந்து எப்படி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம், நிறைய சில ஃப்ளாஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த ஃப்ளா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ஃப்ளா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரி சரி பண்ணுற மாதிரி வந்துட்டு ஆகிடும். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வைஸ் உண்மையிலேயே கங்குவா வந்து நல்ல ஒரு மூவி தான். நம்ம எப்படி வந்து பாகுபலிக்கு வந்து இது பண்ணோமோ வந்து அது மாதிரி வந்து கங்குவாவுக்கு வந்து வந்து சப்போர்ட் வந்து பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஒரு மூவி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபீட்பேக் சொல்லலாம், அதை விட்டுட்டு நம்ம வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து நம்மள மாதிரியே தான் அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு இது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு 10 கோடி 1 கோடின்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இருக்கிற இடத்துல 400 கோடி போட்டு வந்துட்டு நம்ம அதாவது தமிழ் ஆடியன்ஸ்க்கு, அதாவது மூவி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு மூவி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து நம்ம பிடிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.